ஹாய் ஹலோ மக்களே. கடைசி ஆல்வேஸ் மீட்டிங்கின் எபிசோட் நம்பர் 5 என்ன இருந்திருக்கோம்னா, பாஸ்டில் இருந்த ஜாங் வந்து ஃப்யூச்சருக்கு போயிருப்பான். அப்போ ஊஜின் எப்படி இறந்து போவான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வர, ஊஜினை காப்பாற்றுறதுக்காக திரும்ப பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணி வரான். இந்த ஊஜின் இறந்து போகிற அந்த விஷயத்த டேஜுன்ட்டே போய் சொல்ல, டேஜுன் அதை கேட்டுட்டு நம்ம ஜாங் மேலே நல்லா கோவப்படான். இதனால் ஊஜினுக்கும் டேஜுனுக்கும் இடையிலையும் கொஞ்சம் பிரச்சனை வருது. இப்படி தான் லாஸ்ட் எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கோம். இப்போ வாங்க எபிசோட் நம்பர் 6 பார்க்கலாம். நான் உங்கள் நீ நம்பியல் தமிழ். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே லாஸ்ட் எபிசோடில் முடிஞ்ச இடத்துல இருந்து தான் காணிக்காங்க. இந்த டேஜுன் நான் உங்கள் கூட வரேன், டீச்சர்ட்டால நான் பர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கு ஊஜின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நாங்களே பார்த்துக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். திரும்பவும் டேஜுன், அப்படி இல்லை, நம்ம 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஏதாச்சும் வேலை பார்த்தா ஜாலியாக இருக்கும், அதனால தான் நான் கேட்டேன், நம்ம பண்ணால் சீக்கிரம் கூட வேலை முடிஞ்சிருமே, நானும் வரவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஊஜின்னு சொல்லலாம். அப்போ நான் ஜாங்க பக்கத்துலேருந்து பொறுமையாக சொல்லுவேன், அதில் நாங்கள் 2 பேரும் இதை எப்படியும் சீக்கிரம் முடிச்சிருவோம் அதான் அப்படிங்கிற மாதிரி இவன் அப்படியே பொறுமையாக சொல்ல, டேஜனும் சரி உங்கள் 2 பேருக்கே ஹெல்ப் தேவைப்படாதுன்னு நினைக்கேன், ஆனால் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கூப்பிடுங்க சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் போகிறான். பாவம் டேஜுன், எப்போ நம்ம ஜாங் வந்து ஊஜின் இன்னும் ஒரு வாரத்தில் இறந்து போகிறான் அப்படின்னு வந்து சொன்னானோ அப்போத்துலேருந்து ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷர்லேயே வந்து சுற்றிட்டு இருக்கான். இதனால் நம்ம ஊஜினுக்கும் டேஜுனுக்கும் இடையில பிரச்சனை வர மாதிரியே தான் வந்து இருக்குது ஃபுல்லாக. ஏன்னா இந்த டேஜுன் வந்து நம்ம ஜாங்கிட்ட எல்லாம் போய் வந்து கத்திட்டு இருக்கா. ஜாங்கிட்ட கத்துனா ஊஜினுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இந்த ஜாங்கும் ஊஜின்னு நடந்து போயிட்டுருக்கா. ஊஜின் ஜாங்கிட்ட, ஆமாம் இந்த டேஜுன் ஒரு மாதிரி பண்ணுறான்ல, இது வரல அவன் இவ்வளோ திமிரா இருந்து நான் பார்த்ததே வந்து இல்லை, அதுக்கப்புறம் ஏன் உன்ட்ட இப்பவும் பிரச்சனை பண்ணுற மாதிரியே பேச, அவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இவன் ஜாங்கிட்ட கேட்டா. ஜாங் பதிலுக்கு, அது அவன் கோபப்படுறது நியாயம்தான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். என்னது அவன் ஏன் கோபப்படுறான் புரியலை ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி ஊஜின் கேட்க, அப்போ தான் ஜாங் வந்து யோசிச்சு பார்க்கான். இவன் தானே போய் நம்ம டேஜுன்ட்டா இவன் ஒரு வாரத்தில் இறந்து போயிருப்பான்னு வந்து கடுப்பேற்றி விட்ருப்பான். உண்மை அதுதான், ஆனால் அப்படி ஒரு ஃப்ரெண்டு, அதுவும் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இடையில பழகிட்டு இப்படி அவன் இறந்து போயிடுவான்னு சொல்லும்போது அவன் மேலே நமக்கு சந்தேகம் வராது. அதனால தான் இப்படி பண்ணான்னு ஜாங்கால புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இது அப்படியே போய் ஊஜின்ட்டு சொல்ல முடியாது. அதனால என்ன சொல்லலாம்னா, கொஞ்ச நாளாக நம்ம 2 பேரும் தானே சேர்ந்து சுற்றிட்டு இருக்கோம், நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, இடையில நான் வந்து உங்களை பிரிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு வேளை அந்த காரணத்தினால கூட அவன் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கலாம். நீ நாளைக்கு அவனை கேண்டீன் கூட்டிகிட்டு போய் பொறுமையாக உட்காந்து நல்லா பேசு, அப்போ எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். இப்போ கண்டிப்பாக அவன் ரொம்ப டென்ஷனாக இருப்பான்னு தான் நினைக்கேன் அப்படின்னு ஜாங் ஊஜின்ட்டு சொன்னால், இந்த ஊஜின் பையன், ஐயே எதுக்கு நான் அவனை கேண்டீன் கூட்டிகிட்டு போனால் அப்போலாம் அவனை பேச முடியாது, நீ ஓகேவாக தானே இருக்க, நீ நல்லா இருந்தால் எனக்கு அது போதும், எனக்கு நீ தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இவன் கையை பிடிச்சி சொல்லிக்கிட்டு 2 பேரும் ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் இந்த ஊஜினுக்கு இதெல்லாம் ஓவரு. எவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரி லைட்டாக பிரச்சனை பண்ணானா ஏதாச்சும் காரணம் இருக்கா, அவன்கிட்ட போய் சமாதானப்படுத்தணும்னு இல்லை, காதல்னு வந்தோடனே நட்பே மறந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கான். சரி நமக்கு எதுக்கு இப்படி 2 பேரும் பேசிட்டு போவேன். அதுக்கப்புறம் ஜாங்கை வந்து வீட்டில் காணிக்காங்க. அவனோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போஸ்ட் பாக்ஸில் ஒரு கவர் இருக்கா, அந்த கவரை எடுத்துகிட்டு போய் வீட்டில் பிரித்து பார்த்தோம்னா இவன் நிறையா யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் அப்ளை பண்ணியிருப்பான் போல இருக்க ஆர்ட்டுக்கு. அதுலேருந்து ஒன்று இவனுக்கு வந்திருக்கு, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஸ்கூல்லேருந்து இவனுக்கு ரிப்ளை வந்திருக்கு. அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி ரிஜெக்ட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடுறான். அடுத்த நாள் ஸ்கூலில் காணிக்காங்க. 2 பேரும் ஆர்ட் ப்ராஜெக்ட் தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதுக்கான திங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க. ஊஜின்னு சொல்லலாம், சீக்கிரம் நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிருவோம் போல இருக்கே அப்படிங்க மாதிரி சொல்ல, ஆமாம் நம்ம சீக்கிரம் தான் முடிக்கிறோம், இருந்தாலும் நம்ம என்ன முடித்தாலும் அதில் குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் முக்கியம்னு நம்ம ஜாங் சொல்ல, உடனே ஊஜினும், ஆனால் இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுன்னு சீரியஸாக பேசுகிறான். என்ன சொல்லலான்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணோம்ல அதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிரிஞ்சாக சொல்லிகிட்டு இருக்க. 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ளாடி டேஜுன் வர, வந்தவன் சும்மா இல்லாமல், வர்றா சீக்கிரம் ஆர்ட் ப்ராஜெக்டை முடிச்சிருவீங்க போல இருக்கே, பரபரப்பாக வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே ஜாங்க பக்கத்தில் போய், நீ ஆர்ட் ஸ்கூலில் போகிறதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுற போலையே அப்படிங்கிற மாதிரி வம்பளுக்க மாதிரியே பேசான். பக்கத்தில் இருந்த ஊஜினும், ஆமாம் இப்போ இதை கேட்குறது தான் நீ அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. உடனே டேஜுன்னும், அப்படி இல்லை, அடிக்கடி இந்த ஜாங்க தான் எங்கேயாச்சும் காணாமல் போயிடானே, அதான் இருக்கானா இல்லையான்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்புறம் அவனால் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா, அதனால் நீனும் சேஃபாக இருக்கேன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நீ வந்து சொல்ல, என்னது ஜாங்கால எனக்கு பிரச்சனை வரப்போதா, அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி கேட்க. எதுக்கு இந்த டேஜுன்னும், அது ஒன்றும் இல்லை, அவன் ஸ்டார்டிங் நம்ம ஸ்கூலுக்கு வந்த நேரத்துலேருந்தே ஒரு மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான், அதுக்கப்புறம் அடிக்கடி காணாமல் போயிடறான்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துக்கிறான், அதனால தான் நான் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நீ இப்படி ஒரு சொல்ல. உடனே இந்த ஊஜனும்,
நீ எதுக்கு தேவையில்லாம எப்போ பாரு ஒரு இன்னசென்ட் மேலேயே பண்ணி போடுற? அவன் ஒரு இன்னசென்ட். எனக்கு தெரியும் உனக்கு நானும் ஜாங்கும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து பிடிக்கல அப்படி தானே? அதனால நீ கொஞ்சம் பொசசிவாகி தானே இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரின்னு சொல்ல. இதை கேட்டு டேஜுனுக்கு வந்து கடுப்பாயிடுது. உடனே இவனும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு அவனை பற்றி தெரிய மாட்டேங்குது, அவன் ஏதோ ஒரு தப்பான விஷயத்த பண்ணா அவன் கூட நீ இருக்கும்போது நீ சேஃபாக இருக்க மாட்டேன், அதனால தான் நான் அவனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கத்த. அவன் அப்படி என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஊஜின்னு கேட்க, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா, நீ இன்னும் ஒரு வாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் இறந்து போயிடுவான்னு சொன்ன விஷயத்த சொல்லலான்னு வரான். அதுக்கப்புறம் அப்படின்னு நிறுத்திக்கிட்டு சரி மறந்துடு, எப்படியே நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போகிறதில்ல, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். ஊஜின் தனியாக கிரவுண்டில் உட்காந்துருக்கேன். அப்போ அந்த டைம் டேஜுன் இவனை கிராஸ் பண்ணி போகிறான். இவன் டேஜுனை பார்த்துக்கிட்டு உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனியாக போய் பேசுவாங்க. பேசும்போது இந்த ஊஜின்னா, நீ கொஞ்ச நாளாக ஆளே சரியில்லை, எதுக்கு ஒரு மாதிரி வந்து சுற்றிட்டு இருக்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதுக்கு டேஜுன் என்னமோ நம்ம 2 பேரும் முன்னாடி ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு நீ எப்போவும் சொல்லிப்பல, ஆனால் இப்போ அப்படி இல்லைன்னு நினைக்கேன். ஏன்னா நீ என்ன நம்புறதோட எப்போவுமே அவனை தான் ரொம்பவும் நம்புற, உனக்கு என் மேலே நம்பிக்கையே வந்து கிடையாது அப்படி தானேன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஊஜினுக்கு ஒன்றும் புரியல. இப்போ எதுக்கு நீ தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்க, எதுக்கு ஒரு மாதிரி புதிர் போட்டு வந்து சுற்றி வந்துட்டுருக்க, என்ன விஷயம்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கான். இதுக்கு டேஜுன்னும், எனக்கு தெரியும் நீ நான் என்ன சொன்னாலும் நம்ப போகிறதில்ல அப்படின்னு, ஏன்னா நீ நீ தான் வந்து அந்த ஜாங்கை லவ் பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி பட்டுன்னு சொல்லிடுற. ஆமாம், நான் ஜாங்கை லவ் பண்ணுறேன் தான், அதனால என்ன, அதனால உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு எப்பவும் ஜாங்கிட்டே வந்து பிரச்சனைக்கு வர, எதுக்கு அவனை வம்பிழுத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் இப்படி கத்த. அதுக்கு இந்த டேஜுன்னும், நான் எங்கே அவன்கிட்ட வம்பிழுக்கேன், நான் ஒன்றும் அவனை வம்பிழுக்கிறதுக்காகலாம் வந்து பண்ணல, நான் உன்னை வந்து பாதுகாக்கணும்னு தான் நினைக்கிறேன், நீ சேஃபாக இருக்கேன்னு பார்க்கணுன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்ல. இந்த பக்கம் ஊஜினுக்கு ஒன்றுமே வந்து புரியலை. நான் சேஃபாக இருக்கேன்னு பார்க்கணுமா, நீ என்ன சொல்ல வர, எதுக்கு இப்போ தேவையில்லாதது பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் புரியாமல் கேட்க. அப்போ தான் இந்த டேஜுன்னு வந்து சொல்லுவான், நான் சொல்கிறத கேட்கும்போது உனக்கு கொஞ்சம் லூசத்தனமாக தான் வந்திருக்கும், எப்படின்னு என்ன நம்ப போகிறதில்ல, ஆனால் இதுதான் உண்மை, எனக்கு என்னமோ அந்த ஜாங்கால் உனக்கு ஏதோ பிரச்சனை வருமோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லி முடிக்க. இவன் ஜாங்கை பற்றி தப்பாக சொன்ன அடுத்த நிமிஷமே டக்குன்னு நம்ம டேஜுனை வந்து அடிச்சிடுறான். அந்த டைம் கரெக்டாக பின்னாடி இருந்து நம்ம ஜாங்கும் வர, இவன் அடிச்சதை பார்த்துக்கிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஊஜின் பேரை சொல்லி கற்றுக்கிட்டே அவனை எப்படியோ தடுத்து நிறுத்திடுறான். ஆனால் இந்த பக்கம் நம்ம டேஜுனுக்கு தான் வந்து பேயறிஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா அன்னைக்கு நைட்டு இவன் ஒரு வாரத்தில் நம்ம ஊஜின் இறந்துருவான்னு மட்டும் சொல்லியிருக்க மாட்டான், நீ நம்பலைன்னா பாரு இன்னும் 2 நாளில் ஸ்கூலில் அவங்க 2 பேருக்கு இடையில சண்டை வரும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். இது வேற அப்படியே நடந்துற இந்த டேஜுனுக்கு என்ன சொல்லினே வந்து தெரில, அப்படியே ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே நம்ம ஜாங்கை பார்த்து, அப்போது நீ சொன்னதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்க, இது தானே அப்போவே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஜாங்கை அவனை குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம ஊஜினை சமாதானப்படுத்தி அங்கேருந்து எப்படியோ கூட்டிகிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அன்றைக்கி பிரச்சனை நடந்திருக்குமே இந்த ஜாங்குக்கும் டேஜுனுக்கும், அந்த இடத்துக்கு போய் உட்காந்துருந்துட்டு நம்ம டேஜுன் சீரியஸாக யோசிச்சு பார்க்காம சொன்னதெல்லாம், அவன் ஒரு வாரத்தில் இறந்துருவான், அதுக்கப்புறம் உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை நடக்கும், நான் இந்த விஷயத்த சொல்லதுக்கு காரணம் நீ எனக்கு அவனை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணணும், அவன் சாகக்கூடாது, நம்ம அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பான். இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு எப்படிடா இது நடக்கும், இவன் சொல்லலாம் பொய்யா தான் இருக்கணும், இது ஏதோ எதிர்ச்சியாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்த நிமிஷமே ஒரு வேளை இவன் சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்திருந்தா, ஐயோ நம்ம எப்படியாச்சும் ஊஜினை காப்பாற்றியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நான் கண்டிப்பாக ஊஜினை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு லூசுத்தனமாக இதுக்கு இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு ஆள் வந்து புலம்பிகிட்டு இருக்க. அங்கே கட் பண்ணி ஜாங்க தான் வந்து காணிக்காங்க. ஜாங்க அக்கா முன்னாடி உட்காந்துருக்க அக்காவும், இவனுக்கு போஸ்ட்டில் ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு போஸ்ட் வந்திருக்கும்ல, அது இவன் குப்பைத்தொட்டிலெல்லாம் போட்டுட்டு போயிருப்பான். இப்போ அக்கா அதை கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டு, எதுக்காக இது குப்பைத்தொட்டில் போட்ட, இதுக்கு தானே அப்பாட்டையும் அவ்வளோ வந்து ஃபீல் பண்ணி கேட்டிருந்தேன், எனக்கு அப்ராட் போகணும், அப்ராடில் படிக்கணும்னு, இப்போ தான் கஷ்டப்பட்டு அம்மாவும் அப்பாவும் உனக்கு கஷ்டப்பட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் நீ அதை தூக்கி இப்படி குப்பைத்தொட்டில் போட்டுட்ருக்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அக்கா பாட்டி இப்படி கேள்வி கேட்டுட்ருக்க. இவனும் இல்லை அது இல்லை, நான் அப்ராடுக்கு கொஞ்சம் லேட்டாக போகலான்னு நினைக்கேன், அது கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீ இழுக்க. என்னது, ஏன் எதுக்கு அப்படி தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அக்கா கேட்க. அப்போ ஜாங் சொல்லுங்க, அது ஒன்றும் இல்லை, இப்போ தானே நம்ம வந்து ஹை ஸ்கூலுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன், அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ்லாம் முடிய லேட் ஆகும்ல அப்படிங்கும்போது இழுத்துக்கிட்டு, ஆனால் ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு நான் அப்ராட் போவா, அது நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அப்ராட் போகிறத தள்ளி போகிறத பற்றியே பேசிகிட்டு இருக்க. இங்கே அக்காளுக்கு ஒன்றும் புரியலை. ஆமாம் ஒரு நிமிஷம் இரு, நீ ரேஸ் டேட் பண்ணுறியா என்ன, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி அக்கா கேட்க.
இதுக்கு ஜாங்கும், ஐயோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நான் யாரையும் டேட் பண்ணல, அதெல்லாம் இல்லை. அப்படி என்ன அதை விஷயத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி அக்கா கேட்க, அது அப்படியே நீ இழுத்துக்கிட்டு வேறு டாப்பிக்கு போகிறான். அதாவது விதி அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? விதி அப்படிங்கிறது நம்புறியா என்ன? அது இப்போ யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா திரும்ப நம்ம பாஸ்ட்டுக்கு போய் அவங்கள காப்பாற்ற முடியுமா? இல்லை இந்த விதியை வந்து மாற்ற முடியாதா? இதை பற்றிலாம் நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி என் பாட்டிக்கு நல்லாமோ பேசிகிட்டு இருக்க மனசில் இருக்கதெல்லாம். இங்கே அக்காவுக்கு தெரியுமா இவன் பாஸ்ட்டுக்கு வந்திருக்கான், இப்படி இறந்து போகக்கூடிய ஊஜியை காப்பாற்ற போகிறான்னு தெரியுமா? தெரியாது. அதனால் அவங்க இவன் ஏதோ டாப்பிக்கை மாற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ டாப்பிக்கை மாற்றாத பாயிண்ட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் தான் இந்த ஜாங்கு சொல்லலாம், எனக்கு இங்கே ஊஜின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் கூட ஒரு சில விஷயம்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் முடிக்க கொஞ்சம் லேட்டாகும், அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்ராடில் போய் படிக்க போகிறேனே அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது ஊஜினா அன்னைக்கு நர்ஸ் ரூமில் ஒரு பையன் இவன் கூட இருந்தானே அவனா அப்படிங்கிற மாதிரி அக்கா கேட்க, இவனா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி மண்டியாட்டுங்க. இப்படி இந்த கான்வர்சேஷன் இங்கே வந்து முடியுது. அடுத்தது காலங்காத்தாலே நம்ம டேஜூன் ஜாங்கோட வீட்டுக்கு முன்னாடி போய் காலங் பில் அடிச்சிட்டு இருக்கேன். ஜாங்கும் கீழே இறங்கி வந்து நம்ம டேஜூனை பார்த்து ஒரு மாதிரி ஷாக்காகிறான். ஏன்னா இவனை தேடி வந்திருக்காம்ல. அப்போ தான் டேஜுன்னு சொல்லலாம், நான் நீ சொல்ல விஷயத்த ஒத்துக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாங்கு சொல்ல, இந்த பாரு நான் உன்னை முழுசாலாம் நம்பலை, எனக்கு மேலே நம்பிக்கையே இல்லை, இருந்தாலும் அவன் என்னோடய ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவனுக்காக தான் நான் இந்த விஷயத்த பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஒரு வேளை நீ மட்டும் பொய் சொல்லியிருந்தேன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சேன்னு வச்சுக்கோயேன், நீ நரகத்துக்கு தான் போவோம், அந்தளவுக்கு நான் உன்னை வந்து கஷ்டப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்க. அப்போ ஜாங் சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அவன் அன்னைக்கு பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு வந்தோடனே நம்ம ஊஜினை பார்த்துக்கிட்டு அவன் ரூமில் உட்காந்து ஊஜினுக்கு எப்படிலாம் ஆபத்து வரும்னு ஒரு பேப்பரில் எழுதிட்டு இருந்திருப்பான். இப்போ அந்த பேப்பரை தூக்கி அப்படியே டீச்சர்கிட்ட கொடுக்க, இந்த விஷயம்லாம் நடக்காமல் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஊஜினை காப்பாற்றிடலான்னு சொல்ல, இவனும் சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே மண்டியாட்டிக்கான். ஒரு வழியாக இந்த ஜாங்குக்கும் டீச்சருக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்து அடுத்த சீனியர் 2 பேரும் கை கோத்துக்கிட்டு நம்ம ஊஜினோட பைக்கில் ஊரம்பாரம் பூட்டு போடாங்க. ஏன்னா அந்த பேப்பரில் இவன் சைக்கிளையும் ஓட்டக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. அதனால இந்த வேலையை பார்த்துட்ருக்கானுங்க. இப்படி நிறைய பூட்டு முடிச்சதுக்கப்புறம் டேஜனும் இதுக்கு மேலே ஊஜினால் இந்த சைக்கிள் எடுத்து ஓட்டவே முடியாது, வாய்ப்பே இல்லை, நம்ம பிளான் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி குதிக்க, அப்போ ஜாங்கியில் இருந்துட்டு இந்த பூட்டியும் போட்டுருவோம், எதுக்கோ ஒரு பேக்கப்பாக இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, கரெக்டு நீ கரெக்டாக சொன்ன, நீ இந்த பூட்டியும் போட்டுரு அப்படிங்கிற மாதிரி இந்த டேஜுன்னு சொல்லுங்கள். கடைசியாக அந்த பூட்டியும் போட்டு முடிச்சுட்டு இப்போ தான் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு 2 பேரும் சக்ஸஸில் குதிச்சிட்ருக்க. அப்போ அந்த டைமு கரெக்டாக ஊஜின் வீட்டிலேருந்து வெளியே வர மாதிரி இருக்குது. 2 பேரும் எங்கேயோ போய் ஒளிஞ்சுன்னு இருக்காங்க. நம்ம ஊஜின்னு வெளியே வந்து சைக்கிளை பார்த்தா உருப்பிட்ட பூட்டு, எந்த லூசு பையன்டா என்னோடய சைக்கிளை வந்து பூட்டு போட்டுது அப்படிங்கிற மாதிரி இவன் புலம்பிட்டே முடிக்க, 3 பூட்டா அப்படிங்கிற மாதிரி வாயை பழக்கான். கொஞ்சம் சைக்கிளுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து பார்க்க, அப்போ தான் அதில் 4 பூட்டு இருக்கிறது தெரியுது. 4 பூட்டா, யார் என்னோடய சைக்கிளில் போய் 4 பூட்டு போட்டது, என் கையில் கிடைச்சாம அவனை செத்தான் அப்படிங்கிற மாதிரி இவங்கத்த இத்தோடு இவனுங்க விட்டானுங்களா, நம்ம ஊஜினை காப்பாத்தேங்கிற பேரில் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி எடுக்கானுங்க. ரோடு கிராஸ் பண்ணக்கூடிய இடத்துலையும் என்னமோ இந்த பிள்ளைகளை அப்படியே தூக்கிட்டு போய் கடத்திட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி மெதுவாக நடந்து போக, அதுக்கப்புறம் நம்ம சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரியே முன்னாடி போயிட்டு, நீ ரொம்ப பத்திரமா போகணும், உனக்காக தான் நாங்கள் இதெல்லாம் வந்து பண்ணுவோம், அப்படியே எங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு மெதுவா வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுங்க 2த்துக்கு என்ன ஆச்சு, லூசு கீசு பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இவன் புலம்பிட்டு வரான். எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்குது. கார் அது பாட்டுக்கு ஒரு சைடு ரோட்லாம் போகலான்னு போகுது. அந்த காருக்கு முன்னாடி போய் இவங்க 2 பேரும் விழ மாதிரி இருந்துக்கிட்டு இவனை ஆபத்துலேருந்து காப்பாற்ற மாதிரி வந்து பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி பண்ணதை பார்த்துக்கிட்டு 2 பேருக்கும் மண்டை கிண்டை கலந்துருச்சா என்ன, எதுக்கு இப்படி லூசு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க திடீர்னு அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே இவன் போகிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஊஜினால் பொறுத்துக்கவே முடியலை. எதுக்குடா எல்லா இடத்தையும் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க அப்படின்னு இவன் கத்த, உடனே நம்ம ஜாங்கு, நீ எங்கேயாச்சும் போய் வந்து கீழே விழுந்துட்டேன், நான் வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்ல, பக்கத்துலேருந்து டேஜனும், ஆமாம் தலையை எங்கேயாச்சும் போய் முட்டினேனா, இல்லை ஏதாச்சும் ஒன்று வந்து முட்டிடுச்சுன்னா உன்னை பாதுகாப்பாக பார்க்கணும், அதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் உங்களை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரெஸ்ட் ரூம்லேயேடா என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, உடனே ஒரு ஜூம் உட்காடிங்க, ரெஸ்ட் ரூம்லேயே இதுக்கு 2 இவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கானுங்க போல இருக்குது. இங்கே 2 பேர் லூசுங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, இல்லையே நாங்களும் ரெஸ்ட் ரூம் போக தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு 2 பேரும் ஒரு பக்கம் வந்து திரும்பி எங்கேயோ போய் நின்றுருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊஜின்னு ஒரு பக்கம் டாய்லெட் இருக்கலான்னு போக, அந்த இடத்துக்கும் இவங்க 2 பேரும் பக்கத்தில் பாடி கார்டோடு மோசமாக ஒட்டிக்கிட்டே வந்துருக்க, இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது, பொங்கடா வெளியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு 2 பேரையும் பிடிச்சி கதைக்கு வெளியே தள்ளி சாத்திடுறான். இருந்தாலும் இதுக்கு 2ங்க ஓட்ட வெளியே ஊற்று பார்த்துட்டு இருக்கானுங்க இவன் என்ன பண்ணா அப்படின்னு. அங்கே கட் பண்ணோம்னா
நம்ம ஊஜின ஜாங்காமி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, ஒருத்தரை என்னை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஊஜின்னு ஒரு பெருமூச்சு இழுத்த விட நல்லா உட்காரலாமான்னு கேட்கான். சரி சரி உட்காரு வா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்காமி பக்கத்தில் போய் வந்து உட்காந்துக்கான். ஓ, அப்போ இதுதான் இந்த ஃப்யூச்சர் ஆர்டிஸ்ட்டோட ரூம் போல் இருக்கே, ஜாங்கோட ரூம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பெருமையாக சுற்றி பார்த்துட்ருக்க. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி நம்ம ஜாங்கை பார்த்து, ஆமாம் இப்போ நீனும் அந்த டீஜனும் ரொம்ப க்ளோஸ் ஆனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே இந்த ஜாங்கோ, அது நீனும் அவனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, அப்போ நானும் அவனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுவும் வாஸ்தவம் தான் அப்படிங்கிற மாதிரி ஊஜினும் மண்டையை அடிக்கிறான். ஜாங் ஊஜின் கிட்ட, சரிதா உன்னோட பேக்கை, நான் உன்னோட பேக்கை ஒரு ஓரமாக தூக்கி வைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டே ரொம்ப ஓவராக பண்ணாத, எங்கே போகணுன்னு சொல்லி நானே போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஊதுன்னு சொல்லுங்க. இருந்தாலும் கேட்காம இந்த ஜாங் பாட்டுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணிகிட்டு இருக்க. இப்போ நீ வந்து எங்கே இருக்குன்னு சொல்லியே, இல்லை இந்த விண்டோலேருந்து அப்படியே வெளியே எகிரி குதிச்சிடவானா அப்படின்னு கேட்க. அதுக்கப்புறம் தான் ஜாங்க, ஐயோ அப்படிலாம் எதுவும் தப்பான காரியத்தை பண்ணிடாத, என்ன இருக்குது இந்த சைடு தொங்க விடு அப்படிங்கிற மாதிரி காணிச்சு கொடுக்குறான். சரி நான் உன்னோட ரூமை சுற்றி பார்க்கேன் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிறது உருண்டுட்டு இருக்க. அப்போ தான் ஜாங் சொல்ல, ஆல்ரெடி நீ அதை தானே பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னால், நான் உனக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ தான் நம்ம ஜாங்க, சரி நான் உனக்கு ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வரேன், அதாட்டும் சேஃப்டியாக இரு, எங்கேயும் போய் முட்டிக்காத, எது ரொம்ப டேஞ்சரஸான பொருள்லாம் போய் தொட்டுறாது சரியா அப்படிங்கிற மாதிரி நீ திரும்பவும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க. டே இப்படி ஜன்னல் வெளியே குதிக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்ல, சரி சரி நான் போய் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் பத்திரமா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். திடீர்னு இவனுக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பூஜினும் பார்த்து முழிக்கான். கரெக்டாக நம்ம ஜாங் வெளியே போனோடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு லைட் பல்ப் வந்து விட்டு விட்டு எரிஞ்சிட்ருக்கா. ஐயோ பல்பில் ஏதோ பிரச்சனை போல இருக்கே, சரி சரி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதில் இருக்க ஒரு சேரை போட்டு நம்ம ஊஜின் வந்து அதை சரி பண்ண திருக்கிட்டு இருக்க. அப்போ லைட்டாக அவனுக்கு ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த டைம் கரெக்டாக நம்ம ஜாங்கும் வர, இவன் இப்படி யாரையும் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கதை பார்த்துக்கிட்டு டக்குன்னு நம்ம ஊஜினோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே ஊஜின் கீழே உள்ள போட்ட இவனை வந்து பிடிச்சிடுறான். இப்படி இவங்க 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்ருக்க. அப்படி இவனோட ஜாங்கோட ரூமில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்க்கு ஜூம் வச்சு இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க. இப்படி இந்த எபிசோட் 6 வந்து இந்த இடத்துல முடிய நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் காய்ஸ். நான் உங்கள் நீயும் நானும் பிஎல் தமிழ். பாய்.